மே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இன்றைக்கு ஒரே அவ்வளோ எல்லாருக்கும் லீவு. ஸோ அதனால் கவியாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மெச் நடத்துகிறோம். ஸோ அதில் இன்றைக்கு நான் பிச்சை பற்றி செல்வார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இன்றைய காலநிலையை பொறுத்தவரையில் காலநிலை மப்பும் மண்டலமாக காணப்படுகிறது. என்றாலும் இந்த பிச்சை பொறுத்தவரையில் அதிகாலையில் விளையாடுவ வீரர்களுக்கு கொஞ்சம் அனௌகரமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பிச்சையில் காலநிலையில் விளையாடுபவருக்கு பந்து வீசுவதற்கு பந்து வருவதற்கும் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். இருந்தாலும் அதிமாலை வேளையில் விளையாடும் வீரர்களுக்கு இந்த மைதானம் சாதகமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். இது பந்துகள் வீசுவதற்கு வீரர்களுக்கு இது வாசியாக அமையும் நான் நினைக்கின்றேன். இது வந்து பொதுவாக நான் இந்த கிரவுண்டை பொறுத்தவரையில் மைதானத்தை பொறுத்தவரையில் வேகப்பந்து வீச்சாளருக்கு இது சாதகமாக இருக்கின்றது. அதாவது சுழல் பந்து வீச்சாளருக்கும் மதிய வேலைகளுக்கு பிறகு அவர்களுக்கும் ஒரு சாதகம் ஏற்படக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஆரம்பகால விளையாட்டு வீரர், தனது அணிக்காக மிகவும் பாடுபட்ட வீரர் நண்பர் ஒரு நல்ல டீம் கடையெல்லாம் சேசிங்ல தான் இருக்கு. இப்ப பாரு பேட்டிங் வா பிரஸ் மீ ஸ்டே என் நம்புறல. இப்ப பாரு இந்த ஷாட் பாரு மச்சி. என்னடா ஷாட் இது மச்சான்? ஏபி டிவில ஷாட் ட்ரை பண்ணடா. ஏய் லெக் சைடுல போடாதடா, ஆஃப் சைடுலயே மெயின்டைன் பண்ணு. அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல மச்சி. இவன் கோபி, கேட்ச் பிடிக்கிறதுல இவர் புலி, நிஜமாவே சூப்பரான ஆல்ரவுண்டர். இவன் தான் சீனு, ஆல்ரவுண்டர்னு சொல்லிக்கிட்டு திரிவான். ஏதாவது எப்பாவது ஒரு மேட்ச்ல அடிப்பான், அவ்வளவுதான். இவன் பழனி, சூப்பர் பேட்ஸ்மேனுங்க, நிஜமாவே சூப்பர் பேட்ஸ்மேனுங்க. ஆக்சுவலி எல்லாமே இவன் ரொம்ப நல்லா பண்ணுவான். மேட்ச்ல ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா இவன் தான் நல்லா ஆடி சரி பண்ணுவான். ஏன்னா கிரிக்கெட் இவன் ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். மிஸ்டர் ஏழுமலை இவன் செம காட்டான், செமையா சுத்துவான். இந்த மைதானத்தில் யோக்கர் பந்தை போட மாட்டேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அறிவழகன், அறிவுன்னு கூப்பிடுவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் இவர் தாங்க கார்த்திக், நம்ம ஷார்க்ஸ் டீமோட கேப்டன், ஷார்க்ஸ் டீமோட ஆஸ்தா. மேட்ச்ல ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா இவன் தான் நல்லா ஆடி சரி பண்ணுவான். ஏன்னா கிரிக்கெட் இவன் ரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். மிஸ்டர் ஏழுமலை இவன் செம காட்டான், செமையா சுத்துவான். பேட்ல தெரியாம பால் பட்டுடுச்சுன்னா போதும், பால் கண்டம். ஷண்முகம் ப்ரொஃபஷனலா ஆடுவான், ஷார்க்ஸ் டீமோட ஓபனிங் பேட்ஸ்மேன். அறிவழகன், அறிவுன்னு கூப்பிடுவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் இவர் தாங்க கார்த்திக், நம்ம ஷார்க்ஸ் டீமோட கேப்டன், ஷார்க்ஸ் டீமோட ஆஸ்தான கீப்பர் இவர் தான். நம்ம சூப்பர் ஸ்டார், ஷார்க்ஸ் டீமோட காட்ஃபாதர். எங்களுடைய இலங்கை வாழ் சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக வேண்டியும் நாங்கள் நாடு கடந்து வேலை நிமித்தமாக வந்து பல ஹார்ட் ஒர்க்குகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் லீவுகள் வரும்பொழுது நாங்கள் இப்படியான நிகழ்ச்சியில் செய்வதனூடாக எங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்படுகிறது, ஒருவருக்கொருவர் மத்தியில் உள்ளம் ஒன்றுபடுகிறது. இன்னும் அதே போல எங்களுடைய வேலையுடைய விடயங்கள் எல்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமா அந்த அடிப்படையில் எங்களுடைய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விளையாட்டில் அனைவரும் கலந்து கொண்டோம்.
காலை நேரத்திலிருந்து மாலை வரங்காட்டி இதெல்லாம் எங்களுடைய ஒற்றுமையை இந்த கொரியாவிலே எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த மெச்ச ஏற்பாடு செய்த குழுவினர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறேன். வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பள்ளிவாசல் இமாமின் அடிப்படையிலையும் அதே போன்று எங்களுடைய பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ இதுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த சந்தர்ப்பமாக இந்த ஆர்கனைஸ் குழுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்குகிறேன். இவ்வளவு வாரங்கள் நாட்டுக்கு போகிறது அவருக்கு அப்புறம் சொல்லி அவரோட ஐடியாவில் இந்த 5 பேர் கஷ்டப்பட்டு டைம் ஒன்று எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். இதில் புத்தக குறையிலையும் தான் மன்னிச்சுக்கோங்க. என்ன சார் இப்போ வேலையில் சொல்லித்தாங்க இது போகிற செய்கிறதுக்கு இப்போ தொடர்ந்து செய்வாங்க. இப்படி செய்யுங்க உங்களோட ஐடியாஸையும் தான் கொடுங்க. மற்றபடி எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரதுக்கு எல்லாரும் ஒத்துமையாக விளையாடினதுக்கு எல்லாரும் தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ். கண்ணன் போலர் எல்லாரும் மிச்சம் பேர் விக்கெட்ஸ் வந்து சேமாக எடுத்திருந்து அதையும் பார்த்து அந்த எக்கனாமி இவரேஜ் பார்த்து கணக்கு கொடுத்திக்கு எல்லாரும் கொடுக்க தெரியும். எல்லாரும் பேசி கொடுத்துக்கிறதால பெஸ்ட் போலர் யூஸாக ஆகலாம். ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் முசைன் குமார் தேவ் பாருங்கள் கொடுங்க போட்டு எல்லாம் டிவிஷன் கவுண்டியா அவர் போட்டார். டீம்ல 3 பேர்